நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தா அப்படின்னா ஸ்லைசர் ஆப்ஷன் எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான டேட்டா வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைசர் ஆப்ஷன் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஆப்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேட்டா ஃபுல்லாமே டேபிள் ஃபார்மெட் மாற்றணும். டேபிள் ஃபார்மெட் மாற்றுறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதான் நான் ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எல்லா மொத்த டேட்டாவும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்செர்ட் ஆப்ஷன் டூல் பார் இருக்கும். இன்செர்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். ஸோ டேபிள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபார்மெட்டில் டேபிள் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாமே இப்போ டேபிள் ஃபார்மெட் எனேபிள் ஆயிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் முடிஞ்சு. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து தேவையான டேட்டா முக்கியமான கேட்டகரி பார்த்தீங்க அப்படி கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சீரியல் நம்பர் எம்ப்ளாய் கோட் இந்த நேம் இருக்கு. இது முக்கியமான கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி அதை ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த இன்செர்ட் அப்படின்ற டூல் பார் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்கு மேலே ஸ்லைசர் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்லைசர் ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்படின்னா இன்செர்ட் ஸ்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு இன்செர்ட் ஸ்லைசர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்க மாதிரி எல்லா ஹெட்டிங்ஸும் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டகரி பேஸ்ட் ஆன் நமக்கு டேட்டா வேணுன்றதை கொடுத்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடான டேட்டா மட்டும் காட்டும். ரிமைனிங் டேட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகாது. பட் இருக்கும், பட் டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக வந்து அசெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஸோ அந்த அசெட் வந்து ஸ்டாக்ல இருக்கா இல்லை ஆக்டிவ்ல இருக்குதா. ஸோ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்னா அந்த கேட்டகரி மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா சின்ன ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு முக்கியம் ஆக்டிவா ஸ்டாக்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எனேபிள் தான் இருக்கும். நமக்கு வந்து ஆக்டிவ் மட்டும் போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆக்டிவ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செலக்ட் பண்ண டேபிள் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டேபிளில் வந்து ஸோ ஆக்டிவ் அசெட் இருக்கு. அந்த அசெட்டுக்கு யாராவது யூஸ் பண்ணுறாங்க கேட்டகரி காட்டிடும். இல்லை எனக்கு ஸ்டாக் மட்டுமே போதும் அப்படின்னா ஸ்டாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாக்ல என்ன அசெட் இருக்கு அப்படின்ற டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சிம்பிள் அவ்வளோதான். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா அட் டைம் ரெண்டுமே பண்ண முடியாது. இந்த பக்கம் வச்சு அந்த டாப்ல பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இருக்கும், மல்டி செலக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு டேட்டா காட்டும், ஆக்டிவும் காட்டும் ஸ்டாக்கும் காட்டும். நமக்கு டோட்டல் கவுண்ட் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்லைசர் ஆப்ஷனுடைய ஒரு மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இஸ்கி ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.